அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை மிக சந்தோஷமானதாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வித துன்பமும் இருக்காது, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த சங்கடங்களும் இருக்காது. அவருடைய வாழ்க்கை வெற்றியின் பாதையை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை என்பது மிகுந்த ஆனந்தத்திற்கும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். அது இந்த உலகத்திலும் இருக்கும், மறு உலகத்திலும் இருக்கும். அப்படிப்பட்ட 4 அதீத அற்புதங்களை அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்படியாக துஆவினுடைய வகுப்பை நாம் பார்த்து வருகின்றோம். வாழக்கூடிய காலங்கள் முழுக்க நமது தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அல்லாஹ்விடத்திலே நமது தேவைகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாபெரும் ஈமானையும் இஸ்லாத்தையும் இறை நம்பிக்கையையும் தக்வா என்கின்ற இறை அச்சத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்கின்ற உயரிய துவாவோடு இந்த துவாவினுடைய வகுப்பை நாம் தொடங்குகின்றோம். உலகத்தில் மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் 4 விஷயங்கள் அவன் வாழ்க்கையில் கிடைத்து விட்டால் போதும். இந்த 4 விஷயங்கள் யாருடைய வாழ்க்கையில் கிடைக்கிறதோ அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை மிக சந்தோஷமானதாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வித துன்பமும் இருக்காது, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த சங்கடங்களும் இருக்காது. அவருடைய வாழ்க்கை வெற்றியின் பாதையை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை என்பது மிகுந்த ஆனந்தத்திற்கும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். அது இந்த உலகத்திலும் இருக்கும், மறு உலகத்திலும் இருக்கும். அப்படிப்பட்ட 4 அதீத அற்புதங்களை அல்லாஹ்விடத்திலே இருந்து பெற்றுத்தரக்கூடிய அழகிய ஒரு துவாவை தான் இன்றைய துவாவினுடைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த துவா என்பது பாதுகாவல் தேடி ஒன்றை பெறக்கூடியது. ஒரு விஷயத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடுறோம்னு சொன்னால் அந்த விஷயத்திற்கு முரணானது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அர்த்தம். உதாரணத்திற்கு சொல்ல போனால், நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்துரு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன அர்த்தம்? சொர்க்கத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ்னு அர்த்தம். சோம்பேறித்தனத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று கேட்டால் என்ன அர்த்தம்? சுறுசுறுப்பை எனக்கு கொடுத்துருன்னு அர்த்தம். கஞ்சத்தனத்திலிருந்து என்னையை பாதுகாத்துருன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? எனக்கு நல்ல தாராளமான முறையிலே செலவு செய்யக்கூடிய நசீபை கொடுத்துருன்னு அர்த்தம். அப்படி தானே சில விஷயங்கள் பாதுகாவல் தேடி ஒன்றை பெறக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு துவா தான் இது. இது பாதுகாவல் தேடுற மாதிரி இருக்கும். ஆனால் எதிலிருந்து பாதுகாவல் தேடுறோமோ அதற்கு முரணானதை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒரு தொனியில் இருக்கக்கூடிய ஒரு துவா தான் இந்த துவா. இந்த துவா முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஆதாரபூர்வமான அறிவிப்பிலே பதிவு செய்யப்படுகிறது. ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே 4 விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடினார்கள். அந்த 4 விட்டு நாமும் பாதுகாவல் தேட வேண்டும். அப்படி பாதுகாவல் தேடுவதன் மூலமாக எதிலிருந்து பாதுகாவல் தேடினோமோ அதற்கு முரணானதை நம் வாழ்க்கையில் அல்லாஹ் தர வேண்டும் என்கின்ற நியத்தையும் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். 4 விஷயத்திலிருந்து அல்லாஹ்வின் தூதர் பாதுகாவல் தேடினாங்க துஆவின் மூலமாக. எப்படி கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها. துவாவை இன்னொரு வாட்டி நான் பொறுமையாக சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனமாக கேட்டால் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். ரொம்ப சின்ன துவா, ரொம்ப அழகான துவா. பாருங்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها. ரொம்ப அழகான ஒரு துவா. ரசூலுல்லாஹ் முதன்மையாக பாதுகாவல் தேடினாங்க. எப்படி பாதுகாவல் தேடினாங்க தெரியுமா? அல்லாஹும்ம எனது இறைவா, இன்னி நிச்சயமாக நான்,
அஊது பிக்க, உன்னிடத்திலிருந்து பாதுகாவல் தேடுகின்றேன். நீங்கள் எல்லாரும் இதிலிருந்து பாதுகாவல் தேடணும். உன்னிடத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன். எதிலிருந்து தெரியுமா? மின் இல்மின் லா யன்ஃபஉ, பயனற்ற கல்வியிலிருந்து, பயன் தராத கல்வியிலிருந்து உன்னிடத்தில் இருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, பயன் தரக்கூடிய கல்வியை உன்னிடத்தில் கேட்கின்றேன் என்று அர்த்தம். பயன் தராத கல்வியிலிருந்து அல்லாஹ்வின் தூதர் பாதுகாவல் தேடுறாங்க. பயன் தராத கல்வியிலிருந்து பாதுகாவல் தேடுவதனுடைய நோக்கம் என்ன? பயன் தரக்கூடிய கல்வியை நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன். சகோதரர்களே, உலகத்தில் நாம் படிக்கிற கல்வி நமக்கு பயன் தந்தாதான் நாம் படித்ததற்கான புரோஜனமும் படித்ததற்கான அர்த்தமும் நாம் செய்த தியாகத்திற்கான வெகுமதியும் கிடைக்கும். நன்றாக படித்திருக்கின்றோம், நாம் படித்த கல்வி அது துன்யாவுடைய கல்வியாக இருக்கட்டும், ஆகிரத்துடைய கல்வியாக இருக்கட்டும், படித்த கல்வி பயன் தரலைன்னு சொன்னால் அதை படித்து ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். துன்யாவுடைய விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாம் 1ஆம் வகுப்பில் இருந்து +2 முடித்து ஒரு நல்ல ஒரு டிகிரி முடித்து, அல்லது ஒரு நர்சிங்கு, ஒரு டாக்டரிங்கு, அல்லது ஒரு சிவில் இன்ஜினியரிங், அதாவது ஒரு EEE ஏதோ ஒன்று படிச்சிருக்கிறோம், ஒரு டிப்ளமோ ஏதோ ஒன்று படிச்சிருக்கிறோம். இந்த படித்த கல்விக்கான வேலைக்கு போகலைன்னா இத்தனை வருஷம் நம்ம படித்தது வேஸ்ட்டு தானே. இத்தனை வருஷம் நம்ம படித்தது எல்லாமே வீணாகிவிடும். அந்த கல்வி ஏதாவது பயன் தந்திருக்கான்னு கேட்டால் பயன் தரலை. அப்போ ரசூலா தான் கேட்டாங்க, யா அல்லாஹ், பயனற்ற கல்வியை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுறேன். மார்க்க கல்வியும் அதே போன்று தான். குரானை ஓதி இருக்கிறோம், ஆனால் குரானை எடுத்து ஓதுறதே இல்லை அப்படின்னா அந்த ஓதுனதுக்கு பயன் இருக்கா? ஒரு மார்க்க சட்டத்தை படிச்சிருக்கிறோம், அந்த மார்க்க சட்டத்தின்படி நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த மார்க்க சட்டத்தை படித்ததில் பயன் இருக்கா? ஒரு வரலாறை படிச்சிருக்கிறோம், அந்த வரலாற்றிலிருந்து ஒரு முன்னுதாரணத்தை படிச்சிருக்கிறோம், அந்த வரலாறு வரா மாதிரி வாழலை அப்படின்னு சொன்னால் அந்த வரலாற்றை படித்து நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்போ பிரயோஜனமற்ற கல்வி இருக்குதே கணித்திற்குரியவர்களே, நம் உடல் உழைப்பும் அதன் மூலமாக வீணடிக்கப்பட்டு விடும், நமது நேரங்களும் அதன் மூலமாக வீணடிக்கப்பட்டு விடும், நமது பொருளாதாரமும் அதன் மூலமாக வீணடிக்கப்பட்டுரும். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, பயன் தரக்கூடிய கல்வியை நீ எனக்கு கொடு. அப்போ ஒரு மனிதன் படித்த கல்வி பயன் தரக்கூடியதாக அவனுக்கு மாறிடுச்சுன்னா அவனை விட உலகத்தில் அதிபயங்கரமான புத்திசாலியோ அவனை விட பெரும் அருள் கொடுக்கப்பட்டவனோ யாரும் இருக்க முடியாது. அப்புறம் ரசூலுல்லாஹ் தான் கேட்டாங்க, எனக்கு பயனுள்ள கல்வியை நீ கொடு, பயனற்ற கல்வியிடமிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுறேன். அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க பாருங்கள், வமின் கல்பின் லா யக்ஷா, பயமற்ற உள்ளத்தை விட்டு முன்ன பாதுகாப்பு தேடுறேன். அல்லாஹ், என்னுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? உன்னை நினைத்து அச்சம் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். உன்னை நினைத்து எனது உள்ளம் பயப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். உன்னை நினைத்து அச்சம் கொள்ளாத உள்ளங்களை கொண்டு நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, கேட்டாங்க. இன்றைக்கி இந்த உள்ளத்தில் நமக்கு அச்சம் இருக்கா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் வஜ்ரத் குலூபுகும், இதா ஸுக்கிரல்லாஹ வஜ்ரத் குலூபுகும், அல்லாஹ்ங்கிற பேரை கேட்டால் அல்லாஹ்வினுடைய அச்சத்தில் அவர்கள் உள்ளங்கள் நடுங்கிவிடும் அப்படிங்கிற அல்லாஹ். இன்றைக்கி நமக்கு நடுங்குதா? ஒரு பாவம் செய்யும்போது, ஒரு தவறை செய்யும்போது, ஒரு நன்மையை செய்யாமல் இருக்கும்போது அல்லாஹ்வினுடைய அச்சம் நமக்கு வருதா? அல்லாஹ்வினுடைய அச்சம் வந்துட்டுன்னு சொன்னால் பாவங்களை விட்டு நாம் விலகி விடுவோம், பாவ காரியங்களை விட்டு அறவே நகன்று விடுவோம், நன்மையின் பக்கம் முயன்று விடுவோம். பாவத்தை விட்டுவிட்டோம் என்றாலே நமது வாழ்க்கை செழிப்பாகிவிடும். நன்மையின் பக்கம் நாம் திரும்பி விட்டோம் என்றால் அது இன்னும் மிக சிறப்பானதாக மாறிவிடும். இன்றைக்கு அந்த அச்சமற்ற உள்ளம் இருப்பதினால்தான் எந்த பாவமாக இருந்தாலும் துணிஞ்சு செய்கின்றோம். அந்த பாவங்கள் பெரியதா சிறியதா, அது இறைவனுக்கு பிடித்ததா பிடிக்காததா, இதை மார்க்கம் எப்படி கண்டித்திருக்கிறது, இதை எப்படி விளக்கியிருக்கிறது என்றெல்லாம் எதை குறித்தும் எந்த சிந்தனையும் இல்லை. நமக்கு தோன்றியதை நாம் செய்கிறோம். அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, பயமற்ற உள்ளத்தை விட்டும் நான் உன்கிட்ட பாதுகாவல் தேடுறேன் யா அல்லாஹ். எதை நினச்சும் நான் பயப்படக்கூடாது. எதை நினச்சுன்னா உலக காரியங்கள் எதை நினச்சும் பயப்படக்கூடாது. மறுமையினுடைய காரியத்தில் எதை நினச்சும் நான் பயப்படணும், எல்லாத்தையும் நினச்சி நான் பயப்படணும். அப்போது பயமற்ற உள்ளத்தை விட்டும் நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். உள்ளத்தில் கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய பயம் கொஞ்சமாவது நமது வாழ்க்கையில் வந்துருச்சுன்னு சொன்னால்
நமது வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிக்குரியதாக மாறிவிடும். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, வமின் நப்ஸின் லா தஷ்பஉ, பொருந்தி கொள்ளாத உள்ளத்தை விட்டு உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி அதுதானேங்க பிரச்சனை. எதை கொண்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம பொருந்திக்கிறதே இல்லை. அவரை மாதிரி வாழணும், இவரை மாதிரி வாழணும், பக்கத்து வீட்டுக்காரரை மாதிரி வாழணும், நம்ம அண்ணனை மாதிரி வாழணும், தம்பியை மாதிரி வாழணும், அது அவங்கள மாதிரி அதை வாங்கணும், இவங்கள மாதிரி இதை வாங்கணும். தான் இடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து இன்றைக்கு யாரும் பொருந்தி கொள்வதே இல்லை. இதுதான் நமக்கு ரப்பு கொடுத்தது, இது நமக்கு போதுமானது, இதை கொண்டு நாம் நிம்மதியாக வாழலாம், இதை கொண்டு சந்தோஷமாக நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு பொருந்தி கொள்ளக்கூடிய உள்ளம் இன்றைக்கி யார்கிட்டையுமே இல்லை. எதையுமே பொருந்தி கொள்றதில்லை. அதனால தான் கணவன் மனைவிக்குள்ளே அதிகமாக சண்டை வருகிறது, பெற்றோர்களுக்கு மத்தியிலும் பிள்ளைகளுக்கு மத்தியிலும் பிரிவினை ஏற்படுகிறது. அதன் மூலமாகத்தான் கடன்காரராக மாறுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அதன் மூலமாகத்தான் வட்டிக்காரராக மாறுகிறார்கள். அதன் மூலமாகத்தான் ஒருவருக்கொருவர் சண்டைக்காரர்களாக மாறுறாங்க. ஏன்? வாழ்க்கையில் அந்த பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் இல்லை. எதை பார்த்தாலும் ஆசை, எதை பார்த்தாலும் அதன் மீது ஒரு மோகம், எதை பார்த்தாலும் அதை தனக்கு வேணுங்கிற, அதை அடைந்து கொள்ளணுங்கிற ஒரு எண்ணம். இப்படி பொருந்தி கொள்ளாத அந்த நப்ஸை விட்டு நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மள்கிட்ட பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட நல்ல விலை உயர்ந்த ஒரு பிரியாணி உணவு இருக்குது, நம்மள்கிட்ட சாதாரணமான ஒரு தயிர் சாத உணவு இருக்குது. இந்த தயிர் சாத உணவு எனக்கு போதுமானது அப்படின்னு பொருந்தி கொண்டாம்னா அந்த தயிர் சாத உணவு ரொம்ப சுவையானதாக தெரியும். அவனுக்கு அது ஒரு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். இது என்னடா சாப்பாடு, இதெல்லாம் சாப்பிடணுமா, என்ன செய்ய, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு பொருந்திக்கலைன்னு சொன்னால் நல்ல விலை உயர்ந்த பிரியாணியே எடுத்து சாப்பிட்டாலும் அது அவனுக்கு கசப்பாகத்தான் தெரியும். வாழ்க்கையில் அந்த பொருந்தி கொள்ளக்கூடியது ரொம்ப முக்கியம். என்ன இருக்கோ அதை வச்சு போதுமாக்குங்க. இதுதான் வேணும், இதை தான் செய்யணும், வாங்கினா இதை தான் வாங்குவேன் அப்படின்ட்டு என்ன செய்யாதீங்க. பிறரை பார்த்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படாதீங்க. இருக்கிறத வச்சு பொருந்தி கொண்டோம்னு சொன்னாலே இந்த உலகம் நமக்கு சொர்க்கம்தான். இன்றைக்கி அதுதான் நமக்கு இல்லை, பொருந்திக்கிறதே இல்லை சொல்கிறாங்க. இப்போ இடையில கூட ஒரு காணொளி, ஒரு விலை உயர்ந்த காரில் போகக்கூடிய ஒருவரை பார்த்து விலை உயர்ந்த பைக்கில் போகக்கூடியவர் இயக்கப்படுறார். அந்த மாதிரி விலை உயர்ந்த காரில் நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிற அந்த விலை உயர்ந்த பைக்கை அவர் பொருந்திக்கிறார். விலை உயர்ந்த பைக்கில் போகக்கூடிய ஒருத்தவரை பார்த்து விலை குறைந்த பைக்கில் போகக்கூடிய ஒருத்தவர் இயக்கப்படுறாரு. நம்மள்ட்ட அந்த மாதிரி ஒரு பைக் இல்லையே, அவர் அதை பொருந்திக்கலை. பைக்கில் போகிறவர் ஒருத்தவரை பார்த்து சைக்கிளில் போகிறவர் இயக்கப்படுறாரு, அவர் அந்த சைக்கிளை பொருந்திக்கலை. கடைசியில் நடந்து போகிறவரை ஒருத்தவரை பார்த்து நடக்க முடியாத ஒரு கால் ஊனமுற்றவர் இயக்கப்படுறாரு. இப்படி மனிதர்களுடைய இயக்கம் என்பது எவ்வளோ பெரியதில் நம்ம இருந்தாலும் சரி, அந்த இயக்கம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பொருந்தி கொள்ளக்கூடிய மனசுங்கிறது வராது. அப்போ அந்த மனசை வச்சு நம்ம பொருந்திக்கணும். என்ன இருக்கோ அது கைர் அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்று நாம் பொருந்தி கொண்டோம் சொன்னாலே இந்த உலக வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானதாக நிம்மதியாக நமக்கு மாறிவிடும். அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், 4வது விஷயம், வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, ஏற்றுக்கொள்ளப்படாத துவாவிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படணும். இன்றைக்கி நம்ம செய்கிறோம், எவ்வளோ துவா செய்கிறோம், எந்தெந்த நேரங்களில் துவா செய்கிறோம், எதுக்கெல்லாம் துவா செய்கிறோம், யார் யாருக்கெல்லாம் துவா செய்கிறோம், எத்தனை முறை துவா செய்கிறோம், என்னென்ன வழிமுறைகளில் துவா செய்கிறோம், எந்தெந்த இடங்களில் போய் துவா செய்கிறோம். ஆனால் நம்ம துவா ஒப்புக்கொள்ளப்படுதா? இன்றைக்கி துவா ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தால் இன்றைக்கு எல்லோரும் மண்டு மாளிகையில் வசித்திருப்பார்கள். துவா ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தால் இன்றைக்கு எல்லோரும் மிகப்பெரிய வாகனங்களில், சொந்த வாகனங்களில் பயணிச்சிருப்பாங்க. துவா ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தால் இன்றைக்கு நோயாளிகளே இருந்திருக்க மாட்டார்கள். துவா ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஏழைகளே இருந்திருக்க மாட்டார்கள். துவா ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தால் இன்றைக்கு பாவம் செய்யக்கூடிய யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இதெல்லாம் நமது துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படாமல் இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஒப்புக்கொள்ளப்படுதான்னு கேட்டால் என்ன செய்யறதில்ல, ஒப்புக்கொள்ளப்படுது. அப்போ ரசூலுல்லாஹ் தான் கேட்டாங்க, அல்லாஹ் என் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கணும், நான் என்ன கேட்டாலும் நீ அதை தரணும், அதுக்கு இல்லைங்கிற மறுப்பை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. அப்போது இந்த 4 விஷயம் நம்ம வாழ்க்கையில் கிடச்சிருச்சு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். படித்த கல்வியை வச்சு பயன், பாவங்களை செய்யும்போது இறை அச்சத்தை கொண்ட உள்ளம், எதுவாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று பொருந்தி கொண்டு அதை வைத்து சந்தோஷமாக வாழக்கூடிய மனது, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா,
இந்த நாளும் நமது வாழ்க்கையில் கிடச்சிருச்சுன்னா நம்மை விட பாக்கியசாலி, நம்மை விட அருள் கொடுக்கப்பட்டவர், நம்மை விட அல்லாஹ்வுக்கு நெருங்கியவர், நம்மை விட உலகத்தில் சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது. அப்போ இந்த துவாவை நீங்கள் காலையில், மாலையில், இரவு நேரங்களில், வாகனத்தில் பயணிக்கும்போது, உங்களுக்கு நீங்கள் படிக்கும்போது, ஒரு பாவத்தை செய்யணும்னு நினைக்கும்போது, ஒரு நன்மையை விடணும்னு நினைக்கும்போது இந்த துவாவை நீங்கள் அதிகம் ஓதி வாருங்கள். பிறரை பார்த்து ஒரு விஷயத்தில் ஏக்கம் வரும்போது, அதை பார்த்து ஒரு ஆசை வரும்போது இந்த துவா ஓதுங்க. என்னன்ட்டு உடனே கையேந்துங்க அல்லாட்ட. اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها. யா அல்லாஹ், பயனற்ற கல்வியை விட்டு உன்ட்ட பாதுகாவல் தேடுறேன், பயமற்ற உள்ளத்தை விட்டு உன்ட்ட பாதுகாவல் தேடுறேன், பொருந்திக் கொள்ளாத நப்சை விட்டு உன்ட்ட பாதுகாவல் தேடுறேன், ஏற்றுக்கொள்ளப்படாத துவாவை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா விஷயங்களும், எல்லா காரியங்களும் நமது வாழ்க்கையிலே ரொம்ப இன்பகரமாக, மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷமானதாக நடக்கும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. இந்த துவா முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஆதாரபூர்வமான அறிவிப்பின் கீழ் பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து நாம் சொல்லக்கூடிய துவாக்களை மனனம் செய்து கொள்ளுங்கள். ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.